நாம் பயணிக்கிறோமோ அதற்கு முன்னால் அந்த இலக்கை அடைவதற்கான பிரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். யாராலும் உடனடியாக எந்த இலக்கையும் அடைந்து விட முடியாது. ஒரு புறா கூட்டங்களின் தலைவன் ஒரு இளைய புறாவிடத்தில் கேட்கிறார், யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல். உயிரோடு இருக்கணும்னா நம்மளை பார்த்து குறி வைக்கிறானே அந்த வேடனிடத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மா கிட்ட கேட்டிருக்கான், உன் புள்ள சரியா சொல்லுதாங்க. சரியா சொல்றான் இல்ல தப்பா சொல்றான். நாம் யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஆயுதம் ஏந்திய குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரரிடத்தில் மட்டுமல்ல, குறி வைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரரிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? அவங்கள தானே அவன் குறி வச்சிருக்கான், இவன் உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கே தெரியாது அந்த அம்பு இவன் வந்து அடிச்சிடும். மிக நியாயமாக நாம் பார்த்தால் நம் இலக்கை நோக்கி முன்னேறுவது என்பது பலதரப்பட்ட ஒரு புத்தி. பலதரப்பட்ட புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சிகரம் தொடுகிறார்கள். நமக்கு ஆசை நிறைய இருக்கிறது. நான் இங்கே சொல்ல வந்தது என்ன தெரியுமா? ஆசையை அடைய வேண்டும் என்றால் என் நேசத்திற்குரியவர்களே தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். தகுதிகள் வளர வளர உங்களுடைய ஆசையின் பக்கம் உங்களுடைய குறியீடு போய் சேரும். நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும். பல நேரங்களில் ஆசைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், தகுதியை வளர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அதுக்கு எங்க ஐயா சுகி சிவம் சார் ஒரு கதை சொல்றார். என்ன கதைனா ரொம்ப கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது கேட்கும் போது. ஆனா புரிஞ்சுக்கிட்ட பாருங்க, வாழ்க்கையில் சில ரகசியங்கள் தெரிந்து போனது எனக்கு. ஆசைக்கும் தகுதிக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்துக் கொள்ளுங்கள். தகுதியுடன் கூடிய இலக்கை அடைவதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொண்டே இலக்கை நோக்கி முன்னேறுகின்றவர்களுடைய உழைப்பையோ அவர்களுடைய முன்னேற்றத்தையோ யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறு. ஐயா எங்க பேராசன் சொல்ல, ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாய் வந்து பணக்கார வீட்டு நாய். அது ஒரு பணக்காரரோட டெய்லி வாக்கிங் போகுமா. ஒரு நாள் அது பீச் பக்கம் வாக்கிங் போகும்போது அங்க வந்த வேற ஒரு நாயோட அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. சரியா, ரெண்டு நாயும் பேசிக்கிச்சு. அதுக்குள்ள வந்து முதலாளி வந்து கூட்டிட்டு போயிட்டார். இந்த பேசின நாய் இருக்குல்ல, நான் நாயத்தான் சொல்றேன், பேசின நாய் இருக்குல்ல, அது அந்த பணக்கார வீட்டு நாய் பின்னாலேயே போய் இருக்குது, மோப்பம் முடிச்சுட்டு வீட்டை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சு வாசல்லையே உட்காந்துருக்குதான். வாசல்லையே உட்காந்து அதை பாக்குது. அது வரது வெளியில பார்த்துட்டு என்ன இந்த நாய் நம்ம தேடி வந்துச்சு, உள்ள போயிட்டு மறுபடியும் வந்து ரொம்ப அன்பாயிடுச்சு போல இருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த தெருவில் இருக்கிற நாய் பணக்கார வீட்டு நாய் கிட்ட பேசுது. என்ன பேச்சு தெரியுமா? வா போலாம், கிளம்பு. இந்த பணக்கார நாய் சொல்லிச்சா, வரமாட்டேன். ஏன்? உங்க முதலாளி அப்பா மாதிரி நான் வளர்க்கிற, டெய்லி எனக்கு சாப்பாடு போடுற, அவரை விட்டுட்டு உன் கூட எப்படி வர்றது? டெய்லி ஒரே சாப்பாடு தானே சாப்பிடுற, கம் வித் மீ, வெரைட்டி ரைஸ். திருநாய் இல்லது, பல வீட்டு நாய் திருநாயோட அப்படிதான் போயிடுது பாருங்க. அது போக மாட்டேன்னுச்சு, வரமாட்டேன்னுச்சு அந்த நாய். ஏன்னு கேக்குது. எனக்கு வேணாம், எனக்கு அந்த ஒரு சோறை போதும், நான் வரமாட்டேன். சாப்பாட்டுக்காக தான் வரமாட்டேங்கிறேன். இல்ல இல்ல வேணாம், இல்ல நான் ரொம்ப அன்பு செலுத்துறேன், நீ வா. சரி சரி, எங்க முதலாளி வருவாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தார். தெருவில் இருக்கிற நாய் கேட்டுச்சு, அறிவு இருக்கா உனக்கு? என்ன எம்ஜிஆர் படம் பாப்பியா? ஏன் எம்ஜிஆர் தான் கேட்பாரு காதலிக்கிட்ட, அப்பாவிடம் சொல்லிக்கிட்டு வந்தாயா? அப்பா இதெல்லாம் சொல்லிட்டு வர முடியுமா? விடுவாங்களா? வா கிளம்பி வா. இல்ல இல்ல நேற்று நைட்டு எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால அப்பாட்ட கேட்டு வந்துடுறேன். என்ன சம்பவம்? எங்க முதலாளிக்கு ஒரு அழகான பொண்ணு, அது அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது. நேற்று எங்க முதலாளிக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு சன்ம சண்டை. சண்டையுடைய உச்சத்துல சொல்ற, உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த பொண்ணு சொல்ற, அந்த பையன் தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்ல பண்ண மாட்டேன். அப்ப நான் நடுவில் வந்தேனா? இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தரேனே தவிர உனக்கு அந்த பையனை பண்ணி தர மாட்டேன்னு எங்க முதலாளி சொன்னார். மறுபடியும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்தேன். காசு இருக்கு, எல்லாருக்கும் தகுதி இருக்கா அப்படின்னு கேட்பார். நாம் மிகப்பெரிய மனிதர்கள் ஆவதற்கு, மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கு ஆசைப்படுகிறோமே, அதற்கான வழி தெரிகிறதா நமக்கு? நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், எதை வேண்டுமானாலும் குறிவைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கை அடைவதற்கு என்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை கண்டுபிடித்து அந்த வழியில் நடப்பதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் அந்த சிகரத்தை தொட்டுவிட முடியும்.